இன்றைக்கி நெத்திலி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை தலையை அஞ்சிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்தமாரி நடுமுள்ள எடுத்துடலாம். ஏன்னா இது நரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க சாப்பிட்றதுலாம் சாப்பிடாது. இந்தமாரி எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே நல்லா பொரிக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். இதில் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா உப்பு போட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்பு, கொஞ்சம் தனியாத்தூள். இது ரொம்ப வாசமாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் 65 பொடி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுங்க, வேணாங்கிறவங்க விட்டுடுங்க. ஏன்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக, அதுக்காக தானே செய்கிறோம், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். எலும்பே இல்லை பாருங்கள், எல்லாமே அதே கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், அதுக்காகத்தான். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, இந்தமாரி அதுவே தண்ணி விட்டுடும் உப்பெல்லாம் போட்டதுனால. இப்போ நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ மீன் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா முள் இல்லாமல் மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.